பேட்டரி டவுன் ஆனதால் இன்றைக்கி ஒரு நாள் பொழுதே போயிடுச்சு. எப்படியும் திருப்பி விடிய காலையில் 4 மணிக்கு தான் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏவாய் திருப்பி விடிய காலையில் 4 மணிக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பேட்டரி இப்போ புது பேட்டரி போட்டாச்சு, ஒன்றும் டென்ஷன் இல்லை. இப்போது சமையலுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போது எவ்வளோ மதியம் ஆயிடுச்சு, காலையிலே செய்ய வேண்டியது. காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையை எல்லாம் அலையிறதுக்கு சரியாக போச்சு. இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பசி செஞ்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இங்கேயே இருக்கலாம். விடிய காலையில் கைடு வந்ததுக்கப்புறம் உள்ள சிட்டிக்குள்ளே போயிட்டு இறக்குறது. அந்த இடம் அவ்வளோ என்ன நோ என்ட்ரி என்னன்னு சொல்லி தெரியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல் அந்த இடம். அவ்வளோ நுழைய தேவைப்படுது. தொப்பூர் மட்டும்தான் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அது வந்து நிறைய பேரால் பேசப்படுது. இந்த மஞ்சவாடி கணவாய் இந்த பக்கம் அரூர்லேருந்து நம்ம சேலம் போகும்போது அந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் வருது. அது ஆரம்பத்தில் பயங்கரமான டெரரான ரோடாக இருந்துச்சு. அந்த வளைவுகள்லாம் அதில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆச்சு. இப்போ வந்து ரோடு வந்து ஓரளவுக்கு நேராக இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே நேராக இருக்குது. அந்த இறக்கத்துலேயும் நிறைய விபத்துகள் நடக்குது. இப்போ சமீபத்துலேயும் பார்த்துருக்கலாம். இப்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ இதில் இணைக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து கவனமாக எந்த ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியமாக கியரில் இறங்குங்க. கியரில் இறங்குனா தான் அந்த வண்டியுடைய கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோலை மீறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அந்த மஞ்சவாடி கணவாயிலையும் அங்கங்கே வேகத்தடைகள் போட்டிருக்காங்க. அந்த வேகத்தடையில் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க நண்பர்களே. நம்ம பாதுகாப்பு நம் கையில் இருக்குது. மற்றவர்கள் முன்னாடி வரவங்களுடைய பாதுகாப்பு அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. இன்றைக்கி விடிய காலையில் எழுந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ தான் 4 மணி ஆகுது. இப்போ தான் வந்து இங்கேருந்து புறப்பட போகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளே நுழையிறதுக்கு குஜராத் அஹமதாபாத் உள்ளே நுழையுது இன்னொரு 5-6 கிலோமீட்டர் இருக்குது. நான் படுத்துட்ருக்கேன். என் கூட பார்த்திங்கன்னா இன்னொருத்தரும் படுத்துருக்காரு. யாருன்னா கைடு, அவர் வழிகாட்டி தான் படுத்துட்ருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு 400 ரூபா காசு தரணும். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு சரியான இடம் நம்மளுக்கு தெரியாது. என் கூட இருந்த மாலை தான் வண்டி எடுத்து அப்படி காலையில் பயங்கரமான குளிருங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது பாருங்கள், இந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பனி மூட்டை எப்படி தெரியுது பாருங்கள். அப்படியே கடன்னு இந்த லைட்டுங்க நானும் பார்க்குறேன். கர்நாடகாலையும் இப்படி தான் எரிஞ்சு, மகாராஷ்டிராலையும் இப்படி தான் எரிஞ்சு, குஜராத்லையும் இப்படி தான் எரியுது. இந்த குளிர்காலம் வந்தால் மட்டும் லைட்டுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுதானு தெரியல. ஏன்னா அந்த மினுக்குன்னு எரியுது இல்லை. இதே மாதிரி தான் நான் ஒரு 4-5 வீடியோ பிடிச்சி வச்சுருக்கிறேன். எதிர்ச்சியாக பிடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி லைட் எரியுது.
வரும்போது இப்படியே வந்துருப்பா. என்னன்னா போக முடியாதா? அந்த 4 நேரத்துல போய் அப்படியே போகலாம். ராஜ்கோட்டுக்கு தான் போகணும். அப்படியே வந்துட்டு இப்படியே ரிங் ரோட்ல ஏறிடு. ஏன்னா சின்ன கட்டிங்கில் கட் பண்ணி விடிய காலம் நேரம் தூக்கத்தில் வந்தால் ரொம்ப ஆயிரும். இப்போ நம்ம போகிற ரோடு பகல் பூரா நோ என்ட்ரி. நான் நைட்டில் எவ்வளோ நேரத்தில் உள்ள வந்து எவ்வளோ நேரத்தில் நான் வெளியே போகிறது இந்த ரோடு? 11 மணிக்கு நைட்டு உள்ளே வந்து காலையில் 6 மணி வரைக்கும் போகலாம் வெளியே. காலையில் 6 to நைட்டு 11 வரைக்கும் நோ என்ட்ரி. பனி பெய்யுதா, தூசி பறக்குதா? கம்மி இந்த தடவை. அதான் இங்க கம்மியா தான் இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அடுத்த மாசம் இது அதிகமா இருக்குமா இல்ல குறைஞ்சிருமா? டிசம்பர் ஜனவரி அந்த ஜனவரியில ஏதோ வந்தாதான் உண்டு. எல்லாம் அதுக்கு மேல குளிர் கம்மியா. டீ கடை இருக்கா? டீ குடிக்கலாம். அங்கேயா கொண்டாந்து போட சொல்றாரு. மெயின் ரோட்ல அங்கேயே குடிச்சிட்டு வராம வண்டிங்க வந்தா கத்துவான். டீ காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ காசு லைட் அப்படியே ஜோடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எவ்வளோ ரிஃப்ளெக்ட் அடிக்குது பாருங்க. மேலே டாப்ல சென்டர்ல ரெட் கலரு, அதுக்கு கீழே எல்லோ கலரு, அதுக்கு கீழே நம்ம ஹெட்லைட்டு, அதுக்கு கீழே ப்ளூ கலரு, அதுக்கு இடையில அங்கங்க குட்டி குட்டி லைட்டுங்க. வண்டி வந்துச்சுனாலே பயங்கரமான வெளிச்சமா தெரியும் ரோட்ல. நம்ம லோடு இறக்கக்கூடிய சந்து இப்போதான் ஆள் நடமாட்டம் ஒரு ஆளாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நோ என்ட்ரி. திருப்பி நைட்டு 11 மணி 12 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து வெளியே போவோம். இன்னும் லோடு இறக்கல, இறக்கி முடிச்சுட்டு தான் வெளியே போவோம். இந்த சந்தில் வண்டி திருப்புறதுன்றது கொஞ்சம் சிரமமான வேலை தான். எந்த பாயிண்டில் இறக்குவாங்கன்னு சொல்லி தெரியல. நம்ம கொடுத்த லொக்கேஷனில் வந்து நின்னாச்சு. பார்ப்போம். ஒரு 8 மணி 7 மணி வரைக்கும் அந்த பக்கத்துக்கும் நவுத்தி நிப்பாட்ட வேண்டியது தான். இந்த ஏரியா பேரே குப்பைத்தொட்டி. உண்மையாவேங்க, சிரிக்கிறதுக்காக சொல்லலை, உண்மையாகவே குப்பைத்தொட்டி தான் இந்த ஏரியா பேர். கச்சரைக்கு டப்பா அப்படின்றாங்க. இருக்கா அங்கே இருக்கு பாருங்க அந்த குப்பை மலை மேலெல்லாம் டிப்பர் இருக்குதா? இதெல்லாம் கம்ப்ளீட்டாக குப்பை தான். இந்த சந்தில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கணும். வண்டி திருப்புறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு கொஞ்ச நாளாகவே நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிளாஸ்டிக் எங்கெங்கே ஒழிக்கிறது? ஒழிச்சும் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பிளாஸ்டிக்கு அது மக்கிறதுக்கே பல நூற்றாண்டுகள் ஆகும். இதுக்கு மேலே எங்கே நம்ம இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணோம்னா ஏதோ இதுக்கு மேலே சேராமல் இருக்கும். ஆனால் அது எங்கே கண்ட்ரோல் ஆகுது? நாளுக்கு நாள் இருக்க பிளாஸ்டிக்கோட
தேவை அதிகமாகிட்டே போகுது. இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இந்த பூமியில் இருக்கக்கூடியது மக்கிறதே பல மில்லியன் வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் நான். பல மில்லியன் வருடங்கள். சுற்றி பூரா இப்போ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே தான் இது இருக்கிறதே. இந்த மாதிரி பெரிய இந்த ஏரியாவிலேயே அதுதான் ஹைட்டாக தெரிய மாட்டேங்குது. இதில் நான் கூகுள் மேப்பில் எடுத்து பார்க்குறது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குப்பமேடு. வெளிமாநிலங்கள் நம்ம வரக்கூடிய இடங்களில் செல்ஃபோன் மேல் பாக்கெட்டில் வைக்கிறத ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தவிர்த்துக்கணும். மேல் பாக்கெட்டில் வைக்கவே கூடாது ஃபோனு. ஏன்னா அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம பர்ஸ் எடுத்துகிட்டு போய் டீ கடையில் அப்போ தான் திறந்து உள்ளேருந்து எடுப்போம். அது மாதிரி செய்கிறதும் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அதனால் என் அனுபவத்தினால சொல்கிறேன். இது வந்து சில பேர் இதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நீ ஒன்று எனக்கு சொல்லாத அப்படின்வாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பக்கம் வந்து போனவங்களுக்கு நான் சொல்லவே கிடையாது. இந்த பதிவு புதுசாக இந்த பக்கம் ஒரு டியூட்டி வந்து எப்பயுமே அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் ஓட்டுறவங்க இந்த பக்கம் மாற்றி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் வண்டிக்கே புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பயுமே முக்கியமாக செல்ஃபோன் மேல் பாக்கெட்டில் வைக்காதீங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் பர்ஸும் டீ கடையில் போய் ஓப்பன் பண்ணுற பழக்கத்தை எப்பயுமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு செய்யாதீங்க. கண்டிப்பாக முடிச்சு விட்ருவாங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நிறைய கரும்பு வண்டிங்க நைட்டில் நிறைய வண்டி பாஸ் ஆகும். அந்த கரும்பு வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் போதா 2 டெய்லர் போதான்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டில் ஏறும்போது தான் தெரியும். அதே மாதிரி பனிமூட்டை நிறைய இருக்கிறதுனால நைட் நேரத்தில் இந்த கரும்பு வண்டியை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விபத்துகள் அடிக்கடி நடக்குது. கரும்பு வண்டியை கிராஸ் பண்ணும்போது அந்த கரும்பு வண்டியை பாஸ் பண்ணி தாண்டறதுக்குள்ளே அடுத்து ஒரு ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுது. கரும்பு வண்டி ஒன்று இழுக்கிறாங்க, இல்லை இந்த வண்டிக்கு அடிப்படுது, இல்லை முன்னாடி வர வண்டிக்கு அடிப்படுது. பார்த்து இந்த இடத்துல தான் லோடு இறக்கணும். அந்த 2வது ஷட்டர் திறக்கிறாங்க இல்லையா, அங்கே தான் லோடு இறக்கணும். வண்டியை நல்லா பின்னாடி போயிட்டு இந்த குப்பையில் அணைச்சி வந்து ஃப்ரண்ட்டில் போய் தான் ரிவர்ஸ் விடணும். ஷட்டர் திறக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் விடணும். ஒரு வழியாக திருப்பியாச்சு. போலாம் போ, ஸ்டெடியாக போலாம் போ, போலாம் 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 போ. அங்கே தான் வண்டி விடணும், இன்னும் அணைச்சி விடணும். பின்னாடி போயிட்டு வாங்க. போலாம் 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 போ. பைக் கழட்டிடலாம். குப்பை மலை தெரியுதா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதுன்னு. பின்னாடி போயிட்டு வந்துருங்க. ரொம்ப குறுகலான இடத்துல தான் நம்ம லோடு இறக்குற பாயிண்ட்டுங்களாம் நமக்கு அமையிறது. மாற்றிக்க ரைட்டில் போலாம் போ, போலாம் 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 போ, போலாம் போ, ரைட் ரைட் ரைட். இப்படி இறக்கிட்டு தார்பாய் கட்டிட்டு இங்கேயே நிப்பாட்டி படுத்து தூங்க வேண்டியது தான். ஏன்னா வெளியே போகிறது நோ என்ட்ரி, இதுக்கு மேலே போக முடியாது. திருப்பி நைட்டு 12 மணிக்கு வெளியே போகலாம். நல்லா அணைச்சி ஓரம் கட்டி நிப்பாட்டிக்குவோம்.
எந்த வண்டிக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல், போக்குவரத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நிப்பாட்டிட்டோம்னா. ஏன்னா நைட்டு இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருந்தோம். இந்த லைட் வெளிச்சத்தில் தெரியுது இல்லையா, இது பனிமூட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா குப்பைமேடு இருக்குதுன்னு, அந்த குப்பைமேடு எரிக்கிற அந்த புகை தாங்க இது. பக்கத்தில் எல்லாம் நெருப்பு பிடிச்சி எல்லாம் குப்பை எரிக்கிறாங்களா. பின்னாடி பாருங்க இன்னும் மோசமாக இருக்குது. ஒரே நாத்தங்க எரியுறது. இங்கேயே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வண்டி பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாக. பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் தான் வரும். பெரிய மலையை குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் குப்பை. வேறு என்ன பண்ணுவாங்க அந்த குப்பையெல்லாம்? ஒன்றும் வேறு ப்ராசஸ் பண்ண முடியுமா? ப்ராசஸ் பண்ணாங்கன்னா வேறு ஏதாவது யூஸ் பண்ணால் தான் அதெல்லாம் அழிக்க முடியும்னு நினைக்கிறேன்.